fine Sunday morning. கண்ணாடிக்கு அந்த பின்னாடி இருந்து ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது. ஆனால் அது என்னன்னு புரியல. என் லைஃப் இப்படியே போயிட்டு இருந்தா சத்தியமாக செம போர் அடிக்குது. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. என் பேர் மது. பக்கத்து வீட்டில் தான் இருக்கு. Actually, I'm a news reporter in a TV channel. Hello. Hello. Hi. என் பேர் மது. நான் உங்கள் நெய்பர். இங்கே பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். சொல்லுங்கள். நான் ஒரு டிவி சேனலில் நியூஸ் ரீடர் கம் ரிப்போர்ட்டராக இருக்கேன். என்னென்னா எவ்ரி சண்டே நான் என்னோடய சர்வெண்ட்டை வர வேணான்னு சொல்லிடுவேன். அன்றைக்கி மட்டும் வீட்டில் எல்லா வேலையும் நானே பார்ப்பேன். இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட் கவரேஜ், அன்எக்ஸ்பெக்டட் கால் இது. அதனால் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னோடய சிம்பாவை கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா ப்ளீஸ்? ஓகே. யார் சிம்பா? சிம்பா காமியா, காமியா சிம்பா. இது சிம்பா, such a good boy. இது பாரு சிம்பா, இன்னைக்கு ஹோல் டே இந்த அங்கிள் கூட தான் இருக்க போற. எந்த எம்சியும் பண்ணாம குட் பாயா இருக்கணும். ஓகே, நான் ஈவினிங் வந்து கூட்டி போறேன். be a good boy. சாரி ஐயோ மறந்துட்டேன். இதுல அவனோட ஃபுட் எல்லாம் இருக்கு. ஆஃப்டர்நூன் கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். இவன் ட்ரெயின் டாக் வேற, கேட்லாம் ஓப்பன் பண்ணி வெளில போயிடுவான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே, பாய் சிம்பா. be good. ஓகே. ஹலோ, சொன்னதை கேட்டல்ல? முதல் வாட்டி வீட்டு வந்திருக்க, உள்ளுவான் கூப்பிட மாட்டியா? கல்ச்சர் தெரியாத கண்ட்ரி ஃப்ரூட் தர்றா. என்ன வீட்டுக்குள்ள வந்தானே உடம்பெல்லாம் அரிக்குது? ஆமா, இதான் உன் வீடா? ரொம்ப கேவலமா இருக்கு. உன் வீட்டுக்கு இந்த அப்பாஸ்லாம் வர மாட்டாரா? அப்பாஸா? அவர் யாரு? அப்பாஸ் தெரியாது? இந்த வீட்டை சுத்தி ப்ளூ கலர்ல என்னமோ ஊத்து வர, அப்புறம் வீடெல்லாம் பளபளன்னு ஆயிடுமே. தெரியல, வீக் டேஸில் வந்திருப்பாரு நினைக்கிறேன். நான் ஆஃபீஸ் போயிருப்பேன். இவன் வீடு கக்கூஸ் மாதிரி இருக்குன்னு கலாய்க்கிறேன். அது கூட புரியாத மக்கு பையில இருக்கேன். ஆமா, நீ நாயா? ஆமா, நான் நாய் தான். இல்லை, என் கண்ணுக்கு மனுஷன் மாதிரி தெரியுற. அது ஏன் பிரச்சனை இல்லையே, அது உன் பிரச்சனை. ஆமா, உன் பேர் என்ன? மகேஷ். மகேஷ், நீ ஒரு நல்ல டாக்டரா பாரு. ஒரே இன்ஜெக்ஷன், 2 மாத்திரை தருவார். 3 நாள் ரெஸ்ட் எடுத்துன்னு வையேன், எல்லாம் சரியாயிடும். ஐ சைனா புழு. ஐயா, நீ என்ன உப்பு போட்டு சாப்பிட்றியா? ஆமா, உப்பு போட்டுலாம் சாப்பிடாத, அப்புறம் உடம்பெல்லாம் சொறி பிடிக்கும் உனக்கு. எவன்டா சொன்னா? ஃபேமிலி டாக்டர். இரு, உனக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொல்லிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஹியூமன் பாடிக்கு ஆவரேஜாக 150 மைக்ரோகிராம் அயோடின் தேவை. அயோடின் அயோடைஸ் சால்ட்டாக தான் இருக்குது. யூனோ, வேற இதே என்கிட்ட சொல்கிறான் இவன். சீ வாட்டர் கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணி காமன் சால்ட் எடுப்பாங்க, தெரியுமா? இதெல்லாம் ஏன்ப்பா என்கிட்ட சொல்கிற? பாடியில் சால்ட் கண்டென்ட் கம்மியாச்சுன்னா லோ ப்ரெஷர் ஆகிடும், கெமிக்கல் இம்பேலன்ஸ், தலை சுற்றும், மயக்கம் வரும், மந்தமாகும், ஏன் கோவமே வராது.
அப்படிப்பட்ட உப்பை நீ தப்பா பேசுறல? What the heck man? உப்பில்லா பண்டம் உப்பேல. ஏய், குப்பை தொட்டியை பத்தி தப்பா பேசாத. உன்னோட பேசிட்டு இருந்தா எனக்கு சொறி பிடிச்சிரும். அப்ப நீ நிஜமாவே நாயா? பொறுமா. ஆனா சிம்பான்னு எனக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை சொல்லி கூப்பிடு. உன்னோட பேசி பேசி என் தொண்டை தண்ணி வத்தி போச்சு. குடி, கொஞ்சம் தண்ணி குடு. ஐயே, இது நீ வாயில வச்சு சப்பி சப்பி குடிச்சிருப்ப. இதில் குடிச்சா எனக்கு வாயில புண்ணு வந்துடும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னோட பவுலில் தண்ணி ஊற்றி கொடு. இந்தா கொடு. கேன் வாட்டரா? வீட்டில் இந்த ஆரோ இல்லை? ஆரோ மூலமா வர பிஹெச் பேலன்ஸும் நம்ம கேன் வாட்டர்ல இருக்கிற பிஹெச் பேலன்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஆனா எக்ஸாக்டா எத்தனை பர்சன்டேஜ் சொல். தூங்கிட்டியா? ஏன் சொன்ன மீதி எக்ஸ்பிளைன் பண்றேன் உனக்கு. கடவுளே பைரவா, காப்பாத்துப்பா. ரொம்ப நாளாக அவன் யார்கிட்டையும் பேசல போல. நம்ம மாட்டினோனே இப்படி மொக்க போடுறான். ஹாய் பெடிகிரி, மை ஃபேவரட். சஃபார். ஐயோ சைனா புழு, வேணாம் வேணாம், அதுக்கு இதுவே பரவாயில்ல. என்ன பச்சை பச்சைன்னு, இது புது விதமான செடியா இருக்கே. ரெண்டு செகண்ட் மூந்து பார்த்ததுக்கே செத்து போன தாத்தா பாட்டிலாம் வந்து போயிட்டாங்க. போதை செடி, பேட் பிளான்ட். இதனால தான் அவன் கண்ணுக்கு நான் மனுஷ மாதிரி தெரியறனோ. பிளாடி ராட், அவனை கையில மட்டும் செட் தரேன் நீ. ஏய், வீட்டுக்குள்ள என்ன பண்ற? ஏய், நில்றா. டேய், எங்கடா போற? இது பொண்டாட்டியா? நீ பியானோல வாசிப்பியா? வீட்டுக்குள்ள காரா? எப்படி உள்ள வந்திருக்கும்? வாய்ப்பே இல்லையே. டேய், அட பாவி. டேய், என்னடா அதெல்லாம்? அந்த பியானோல ஏன்டா கை வச்ச? அது என் தாத்தா தெரியுமா? அது நான் இல்லை பாஸ். உன் வீட்டில் இருக்கல ஒரு எலி, அதான் வாசிட்டு உள்ள ஓடிடுச்சு. கூடவே உன் ப்ளூ கலர் ஜெட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. எது? அந்த பிங்க் கலர் எலியா? பிங்கா? தபார், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஃபீஸ் லீவு. நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீ வேணா வெளியே போய் விளையாடு. பாஸ், என்னதான் வெளியில் விடக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கல்ல. பரவாயில்ல, நீ வெளியே போ. அதெல்லாம் முடியாது. நான் உள்ளதான் உட்காந்துட்டு இருப்பேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு போடா. வெளியே கடை. Bloody human psycho. என்ன ஏரியாவே ஒரே அமானுஷமா இருக்கே. சாரதா ஆண்டி வெஜிடபிள்ஸ் பையிங். ஓகே. இவன் பார்ட்டி இல்ல. ஐயா, அடி பாவி ஜெசி, என்ன வேலை பண்ற? அந்த பையனை நம்ம ஏரியா கூட்டு வந்துட்டியா? இருடி உன்ன. உன் ஆனுவல் எக்ஸாம் படிக்க சொன்னா அனிருத்தோட ஊர் சுத்திட்டு இருக்க. கவர்மெண்ட் சைக்கிள் வேற. நாங்களே ரோட்ல இப்போ ஒன்றும் பண்றது இல்ல. ஸ்கூல் பசங்கள நடு ரோட்லயே ரொமான்ஸ் பண்றாங்க. மரியாதை வெள்ளவையா கத்துறது காதுல வெள்ள வாயா வெள்ள ரொம்ப வாயாங்கற அங்க நின்னே பாத்துட்டு இருக்க. உன்னை தான் இங்க வாயா வாயான்றல. இன்னைக்கு நம்ம கிட்ட கடி வாங்காம போக மாட்டான் போல இருக்கே. டேய், யாரா அவன்? எனக்கு தெரியாதுப்பா. இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ எடுத்துட வேண்டியதுதான். என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சா? ஸ்கூல் பசங்க போற வழியில இவ்வளவு பெரிய நாயை வளங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா என் குழந்தை ஸ்கூலுக்கு போறப்போ இது கொலைச்சாலோ கடிக்க வந்தாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன். என் சுயரூபத்தை காட்டிடுவேன். அவ பார்க்கல என்ன பண்ண உனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். சுமாரா சார், இது ஆக்சுவலா என் வீட்டு நாயே இல்ல சார், பக்கத்து வீட்டு நாய் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா
நானே இதை அடிச்சு சூப் வச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்துருவேன். மீதி இந்த உனக்கு ஒரு கிளாஸ் கொடுப்பேன். கொண்டுருவேன் தொட பார்க்கலாம். கடிக்க வருதா? அத புடிங்க நாயா. கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு பில்டப் காப்பி கடிக்க வருது. சும்மா இருக்க மாட்டேன் சார். சாரி சார். இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த நாய் இந்த தெருவுல பார்த்த இவங்கிட்டலாம் நான் பேசினது கூட கிடையாது. நீ ஏன்டா ஸ்கூல் பசங்க கிட்ட எல்லாம் உம்பிழுக்கிற? உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. போன வாரம் பார்க்ல அனிருதாவை கிஸ் பண்ணிட்டு இருந்தா. எட்டி தான்ப்பா பார்த்தேன். கல் எடுத்து அடிச்சிட்டா. ஐயா, ஸ்கூல் பொண்ணுக்கு சண்டே அன்னைக்கு என்ன வேலை? யாரை ஏமாத்த பாக்குறா? அவங்க அப்பா போண்டா வாங்கின வேணா ஏமாத்தலாம், என்னெல்லாம் ஏமாத்தவே முடியாது. ஏய் சிம்பா, கிஸ் அடிக்கிறத எட்டி பார்த்துட்டு இதுல பெருமை வேற. போடா. ஏய் தள்ளாத. அம்மா, நான் உங்ககிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். வீட்டுக்குள்ள எப்படி கார் வந்துச்சு? காரா? வெள்ளைக்காரன் இந்தியா வச்சிருந்தப்போ என் தாத்தா அந்த காரை வச்சிருந்தார். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய கிளாசிக் கார்ஸ் வச்சிருந்தார். ஒரு 2.5 வயசு இல்லை 2 வயசு இருக்கும். அவங்க மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. 30,000 feet ஃப்ளைட்டோட லெஃப்ட் இன்ஜினில் ஒரு வாத்து போயிடுச்சு. வாத்தா? இன்ஜின் எப்படி போயிட்டு இருந்த ஃப்ளைட்டு There were no remains found of the passengers of the flight PI 5601. செத்துட்டாங்க. யாரு? என் அப்பா அம்மா. ஓ, உன்னையும் குட்டிலேயே அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களா? சரி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. அதான் நான் வந்துட்டேன்ல. நான் ஃபீல்லாம் பண்ணல, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ணேன். எக்ஸ்பிளைனா? சரி, நான் வீட்டுக்குள்ள கார் வந்த கதையை கேட்டா நீ இன்ஜினுக்குள்ள வாத்து போன கதையை சொல்லிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள கார் வந்த கதை தான், சொல்றத முழுசா கேளு. அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட், அப்பா, அம்மா எல்லாமே என் தாத்தா தான். ஐயா, பிளேடு போட ஆரம்பிச்சிட்டானே. என் தாத்தா கதையில் பாரமாக விழுந்த என்ன தன்னோட சொந்த மகனாக வளர்த்தார். அப்பா அம்மாவோட இன்சூரன்ஸ் காசும் அவர் வச்சு இந்த கிளாசிக் காரையும் விற்று தான் என்னை படிக்க வச்சார். அவரோட கலெக்ஷனில் இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு கார். அப்போ வெளியில் நிற்கிற பெரிய டப்பா அது அவரோட கடைசி கார். ஓ, இவரோட பேர் என்ன? ராமச்சந்திரன். இன்னும் என் கண்ணிலே நிற்கிறார். அந்த காலத்திலேயே லிப்டன் கம்பெனியில் பெரிய போஸ்டில் இருந்தார். ஆட்டோமொபைல்னால் அவருக்கு அவ்வளோ கிரேஸ். ஏன், இன்ஃபேக்ட் பைலட் லைசன்ஸ் கூட வச்சுருந்தார். அப்படிப்பட்ட தாத்தா. ஹலோ ஹலோ ஹலோ, நான் அவர் பேர் மட்டும்தானே என்னன்னு கேட்டேன். அப்படின்னு பார்த்தா எங்கள் தாத்தா கூட தான் பாஷா படத்தில் சூப்பர் ஸ்டாரோடே நடிச்சிட்டாரு. அதான் நான் வெளில சொல்லிட்டா இருக்கேன். சிம்ம தாத்தா தாத்தான்னு பிளேடு போட்டு. அம்மா, உன் தாத்தா எந்த ஊர்? சென்னை. என் தாத்தா எந்த ஊர் தெரியுமா? ஆஸ்திரேலியா. நான் என்ஆர்ஐ. என்ஆர்ஐனா என்னன்னு தெரியுமா? நார்தர்ன் ரயில்வே. சரி, அதை விடு. நீ என்ன ஜாதி? ஓ, இப்போ உங்களுக்குலாம் ஜாதினா என்ன தெரிய ஆரம்பிச்சிருச்சா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறா. மனுஷ ஜாதி. நான் என்ன ஜாதி தெரியுமா? டேன், கிரேட் டேன். பேரை கேட்ட உடனே சும்மா உதறது இல்லை. எப்பா, நீ என்ன டேனாவெலாம் இருந்துட்டு போ. எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆஃபு. நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா உன்னை என் தலையில் கட்டிட்டு போயிட்டா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நீ வீட்டுக்குள்ளே இருந்து என்ன வேணால் பண்ணி தொலை, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா? இவன் கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ளே கார் வந்த கதையை சொல்லாமலே போகிறானே. ஐயோ ஐயோ, தூக்கிட்டு இருக்கானே. ஐயோ, டேய் மகேஷ், டேய் மகேஷ், டேய் ரொம்ப அவசரம்டா, எந்திரா டேய் மகேஷ், டேய் ரொம்ப அவசரம்டா. டேய் போடா ப்ளீஸ் டேய். ஐயோ டேய் மகேஷ், மகேஷ் அவசரம் தெரியாம பேசாத, கால் தானா தூக்குடா. டேய் மகேஷ், ஐயோ ஐயோ, எங்க போறது இல்லையா? செடி செடி ஓகே செடி. வீட்டுக்குள்ள சூச்சு போனாலே தனி சுகம்தான். டேய் டேய், அட பாவி, முடிச்சது. டேய் எருமை, அதான் பாத்ரூம் இருக்குல்ல, அங்க பிஸ் அடிக்க வேண்டியதானே? எதுக்கு எங்க பிஸ் அடிச்ச? ஏய், யாரை பார்த்து எருமைன்ற? இங்க எங்கடா பாத்ரூம் இருக்கு? சும்மா. அப்ப இதுக்கு பேர் என்ன?
சமாளிடா சிம்பா. நீ கபோர்ட்குள்ள பாத்ரூம் ஒழிச்சு வச்சிருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? இத்தனைக்கும் நான் பாத்ரூமில் பிஸ் அடிச்சதே இல்லை. சைக்கிள் டயரு, கார் டயரு, கரண்ட் கம்பவுண்ட், டிரான்ஸ்ஃபார்மரு, அஞ்சனா வீட்டில், இப்போ ரீசெண்டாக ஓ வீட்டில். ஏன்டா வீட்டுக்குள்ள பிஸ் அடிச்சேன்னு கேட்டா நீ எங்கெங்கெல்லாம் பிஸ் அடிச்சேன்னு ஹிஸ்டரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? நான் சொல்றது உனக்கு மட்டும் தான் புரியுது. வெளியே கடை. டேய் மகேஷ் சொல்றது கேட்டா. ஓகே திரும்ப வெளியா அடிக்குதே. கிடைச்ச ஒரு நாளும் வேஸ்ட். அப்போதே ஏங்க மார்னிங்கே சொன்னல இவன் நல்ல ட்ரெயின் டாக், கேட் ஓபன் பண்ணி வெளியில போயிடுவான்னு. நான் அவ்வளோ சொல்லியும் கூலா வெளியில விட்டுருக்கீங்க. இல்ல அவனை வெளியே விட்டு ஜஸ்ட் 2 minutes தான் ஆகுது. அதான் ஏன் விட்டீங்க? இல்ல அவன் வீட்டுக்குள்ள பிஸ் அடிச்சு வச்சிருக்காங்க. போட்டு கொடுத்துறானே. வீட்லயா? சான்ஸே இல்ல. அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். நம்மளனா நீங்களே வந்து பாருங்க. வா கால். காது வலிக்குது. பாதி டியோ காலி பண்ணிட்டேன். அதனால தான் இந்த ஸ்மெல் வரல. பாருங்க. நான் இல்ல. அப்படின்னா அவன் உங்களை வெளியில கூப்பிட்டுருப்பான். நீங்க அவனை வெளியில விட்டுருக்க மாட்டீங்க. அதனாலதான் அவன் வீட்லயே பிஸ் அடிச்சிருக்கணும். Am I correct? எப்படி பார்த்தல்ல? அது ஓகேங்க. பட் நீங்க தானங்க சொன்னீங்க அவனை வெளியே விடக்கூடாதுன்னு. எனிவே ஃப்ரீயா விடுங்க, நானே க்ளீன் பண்றேன். என்னடா லுக்குற? ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த காஃபி ஜூஸ்லாம் ஆஃபர் பண்ண மாட்டீங்களா? இது பேட் ஸ்மெல். நான் போய் எடுத்து நம்ம வச்சா நம்மளுக்கே நாறுதே. சரி, இவ்ளோ பெரிய வீட்ல தனியாவா இருக்கீங்க? ஆமா. ஓ, வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? இருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல. சரி, நீங்க ஏன் வீடு இவ்ளோ டர்ட்டியா வச்சிருக்கீங்க? எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு பாதியிலே போட்டு வச்சிருக்கீங்க. அது எங்கள் வீட்டில் ஒரு எலி இருக்குது. நமக்கு கை கால் மாதிரி எலிக்கு வால் தான் முக்கியம். கைத்து மேல் நடக்கிற வித்தக்காரன் கையில் பேலன்ஸ் பண்ண கம்பு வச்சுருக்கிற மாதிரி எலி அதோட வாலை தான் கம்பி மேல் நடக்க யூஸ் பண்ணும். இன்ஃபேக்ட் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் வாலை தான் ஸ்விம்மிங்க்கு யூஸ் பண்ணும். எவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தாலும் எதையாவது பிடிக்க அதோட வாலை தான் யூஸ் பண்ணும். ஆனால் என் வீட்டில் இருக்கிற எலிக்கு வால் இல்லை. நான் பார்த்த எலிக்கு வால் இருந்துச்சே. ஆனால் கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்குது. ட்ரை பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். எலிக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ இல்லையோ, நீங்கள் நல்ல கான்ஃபிடென்ட்டாக சமாளிக்கிறீங்க. எனிவே மகேஷ், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. சிம்பா ஏதாவது ட்ரபிள் பண்ணியிருந்தா சாரி. இட்ஸ் ஓகே. சிம்பா, ஷேக் ஹேண்ட்ஸ் வித் அங்கிள். கம் ஆன் பாய், ஷேக் ஹேண்ட்ஸ். உன் உடம்புல அந்த அயோடெக்ஸ் கம்மியா இருக்கு. நீ போய் உப்ப நக்கு கலஸ்டா. மகேஷ், அந்த டேபிள் ஓகே, இந்த டேபிள் எப்படி? ராட் ஸ்மோக் பண்ணுமா? Come on, Simba. Do you want a treat? Does the baby want a treat? Biscuit.